ஓம் நமோ கனகம்பட்டி மூட்டை சுவாமிகளின் திருவடியே போற்றி போற்றி. ஓம் நமோ கனகம்பட்டி அரசே போற்றி போற்றி. வணக்கம் மிதுன ராசி நேயர்களே. உங்கள் ராசிக்கு மிதுன ராசிக்கு குரு பகவான் 12ஆம் இடத்துக்கு வந்திருக்கார். அதே மிதுன ராசிக்கு கும்பராசியில் சனீஸ்வர பகவான் இருக்கார். கும்பராசி 9ஆம் இடம் மிதுன ராசிக்கு. சரி, இந்த 2 கிரகம் என்ன நடந்திருக்கு, என்ன நடந்துக்கிட்டு இருக்கு ஒன்றும் சொல்கிற அளவுக்கு இல்லை. 11 உணர்த்தையும் காணாம், லாபத்தில் வந்தோம், பெருசாக இல்லை. சரி, மிதனத்தை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் மறைஞ்சா சிறப்பு அப்படின்னு நம்பிக்கையோடு இருந்திருப்பீங்க. அதுக்கான ஒரு வாய்ப்புகளும் இல்லை இதுவரைக்கும் இல்லை. மிதுன ராசிக்கு பாக்கியாதிபதி பாக்கியஸ்தானத்துக்கே வந்திருக்காரு, பலமாக இருக்காரு. மிதுன ராசிக்கு பாக்கியஸ்தானாதிபதி சனீஸ்வர பகவான். கும்பராசி, அதுவும் கும்ப மூலத்திரிகோண வீடு. புதனுக்கு நட்பு கிரகம் வேற. அப்படிப்பட்ட நட்பு கிரகமான சனீஸ்வர பகவான் 9ஆம் இடத்துக்கு வந்திருக்கார். அவர் என்ன செய்ய போறாரு, கரெக்டா 3ஆம் பார்வையா லாபஸ்தானத்தை பார்க்கிறாரு. அப்போ நட்பு கிரகமா இருந்து மேசராசியை பார்க்கும் பொழுது அது அவருக்கு நீச்ச வீடு. அப்போ லாபத்தை கொடுப்பாரான்னு பார்க்கும் பொழுது ரொம்ப கஷ்டப்பட்டு அங்கிட்டு அலைஞ்சு திரிஞ்சு என்னதான் பாடுபடல ஒரு லாபத்தை கேட்ச் பண்ணுறதுக்குள்ளேயும் உயிர் வந்துடும். ஏன்னா தன்னுடைய மூலத்திரிகோண வீட்டில் நீச்ச வீட்டை பார்க்குறாரு. அந்த வீடு செவ்வாய். அந்த வீட்டில் சூரியன் உச்சம் மேசத்தில். செவ்வாய்க்கு மூலத்திரிகோண வீடு. தன்னுடைய மூலத்திரிகோண வீட்டில் செவ்வாய்க்கு மூலத்திரிகோண வீடு பார்க்குறாரு. அப்படிங்கும்போது உங்கள் லாபத்தை அடையிறது ரொம்ப சிரமப்படணும், ரொம்ப கஷ்டப்படணும். ஆமாம், பாக்கியாதிபதி தான். அவர் பார்க்குற இடம் மிதுன ராசிக்கு செவ்வாய் ஒரு ஓரளவு சப்போர்ட் பண்ணுவார். அந்த வீட்டை பாக்கியாதிபதி சனி பார்க்கும் பொழுது லாபம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம்தான். ஆனால் கிடைக்கும், இல்லைங்கிற ஒரு 1000 ரூபாய் பார்க்குற இடத்துல 5 ரூபாய்ச்சி கிடைக்கும் இல்லையா, 250 ரூபா கொடுப்பாங்க. கஷ்டம் தானே? அப்படி இருக்கா? அதே சமயத்தில் மிதுன ராசிக்கு இதுவரைக்கும் லாபஸ்தானத்தில் இருந்த குரு பகவான் பெருசாக அவங்களுக்கு கை கொடுக்கல. ஏன் கொடுக்கலன்னா, மிதுன ராசிக்கு பொறுத்த வரைக்கும் குரு பகவான் ஒரு நட்பு கிரகம் கிடையாது. ஹலோ ஹாய் அப்படிங்கிற மாதிரி தான். வாங்க டீ சாப்பிடுங்க, டிஃபன் சாப்பிடுங்க, வாங்க அங்கே போகலாம் இங்கே போகலாங்கிற மாதிரிலாம் கிடையாது. ஹலோ கூப்பிட்டா தேங்க்ஸ் ஓகே அப்படிங்கிற எப்படி செய்வார்? இப்போ 12ல் வந்திருக்காரு, செஞ்சு தான் ஆகணும். ஆகாதவர் மறைஞ்சிட்டாரு. அப்போ ஆகாதவர் மறைஞ்சா என்ன பண்ண முடியும்? 12ஆம் இடத்துல குரு நல்லது செய்வார், நம்பிக்கையோட இருங்க. அவர் உங்கள் ராசிக்கு எத்தனை இடத்தை பார்க்குறாரு? மிதுன ராசிக்கு 4ஆம் இடத்தை பார்க்குறாரு. சாப்பாடு கிடைக்கும், அப்போ அவ்வப்போது பஸ்ஸு காசு கிடைக்கும், வண்டிக்கு பெட்ரோல் கிடைக்கும், பெட்ரோல் போட காசு கிடைக்கும், வீட்டுக்கு சாப்பாடு கொடுக்கலாம். 4ஆம் இடத்தை பார்க்குறாரு. 6ஆம் இடத்தையும் பார்ப்பார். 6ஆம் இடத்தை பார்க்குறதா இதுவரை உடலுக்கு ஏற்பட்ட பிணிகள், மருத்துவ செலவுகள் கட்டுக்கடங்கி இருக்கும். 6ஆம் இடத்தை பார்க்குறதுனால முயற்சி பண்ணிங்கன்னா இதுவரைக்கும் வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும். வேலை கிடைச்சாலும் ஊதியம் கிடைக்கிறதுக்கு அப்படி இப்படின்றது தான். ஏன்னா தலைவர் தான் 9ஆம் இடத்துலேருந்து லாபஸ்தானத்தை பார்க்குறாருல்ல. பாக்கியாருக்கு நல்லவர் தான், உங்களுக்கு நல்லவர் தான். இல்லைன்னா லாபத்தை கொடுக்குறவர் உங்களுக்கு ஆகாதவர். அப்பா மட்டும் என்ன சொன்னார், ஐயோ நம்மளதையா பார்த்துக்கூடியா அப்படின்னு செவ்வாய்கிட்ட ரெக்கமெண்ட் பண்ணோம். ஏன்னா அந்த வீட்டில் இவர் நீச்சமாயிடுறார், கொஞ்சம் வீக்காக இருக்கார், ஸ்ட்ரென்த்து கம்மி, கொஞ்சம் ரெக்கமெண்ட் பண்ணோம். நம்மளால் பார்த்து செய்வோம். அப்போ செய்யணும்னா இப்போ இருக்க குருபம் உங்கள் கையெடுத்து கொடுக்கணும். அப்போ 6ஆம் இடம் என்பது ஒரு ஜாதகத்தில் வேலை வாய்ப்பு, கடன், கோர்ட்டு கேஸு. அதை உங்களுக்கு மிதுன ராசிக்கு 6ஆம் இடம் பிரிச்சமாக வருது. பூமி சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கும். இப்போ பூமி சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கும், வீடு பிரச்சனை இருக்கும். அந்த இடம் கோர்ட்டு பிரச்சனையாக இருக்கும். அந்த இடத்த குரு பார்க்குறாரு, சனியும் பார்க்குறாரு. அப்போ மிதுன ராசி 6ஆம் இடத்தை சனீஸ்வர பகவானும் பார்த்து, குரு பகவானும் பார்த்து, அப்போ கோர்ட்டு கேஸ், இடம் பிரச்சனை, பூர்வீக சொத்து பிரச்சனை அடைஞ்சிக்கிட்டு இருப்பீங்க. ஆக இந்த தீர்ப்பு எப்படி இருக்கும் அப்படிங்கும் பொழுது பாக்கியாதிபதி பார்க்குறாரு, குருவும் பார்க்குறாரு. ஆக பாக்கியாதிபதி பலம் பெற்ற இடத்துல பார்த்தாலும் லாபஸ்தானத்தை பார்க்குறாரு. ஆனால் குரு பார்வையும் பாக்கியாதிபதி ஒரு இடத்தை பார்க்கறதுனால தாமதமாக உங்களை தீர்ப்பு வந்தாலும் உங்களுக்கு கோர்ட்டு தீர்ப்பு சாதகமாக முடியும். அதற்கு நீங்கள் செவ்வாய்க்கிழமை முருகன் கோயிலுக்கு போய் விளக்கு போடணும்.
நெய் தீபம் போட்டாலும் சரி, முருகனுக்கு பாலாபிஷேகம் பண்ணாலும் சரி, பன்னீர் அபிஷேகம் பண்ணாலும் சரி, முருகனுக்கு ஒரு அபிஷேகம், ஒரு நெய் விளக்கு போடுங்க. ஏன்னா ஒரு 6ஆம் இடத்தை பார்க்குறாரு. வேலை வாய்ப்பு பிரச்சனை, கோர்ட்டு பிரச்சனை இதெல்லாம் பார்க்குறாரு. போட்டிங்கன்னா சிறப்பு. அதே சமயம் 8ஆம் இடம் மிதுன ராசிக்கு 7 தனுசு, 8ஆம் இடம் மகரம். 8ஆம் இடத்தை வந்து குரு பார்க்குறாரு. 8ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால இன்னும் ஒரு மாதத்துக்குள்ள திடீர்னு எதிர்பார்க்காத இடத்துல இருந்து பண வரவு ஒரு குறிப்பிட்ட தொகை உங்களுக்கு வந்து சேரும். அது எப்படின்னா, காலபுருஷனுக்கு 2ஆம் இடத்துல குரு இருக்காரு. அவர் வந்து 8ஆம் இடத்தை பார்க்குறாரு. 8ஆம் இடத்தை பார்க்குறாரு. அந்த மிதுன ராசிக்கு 7 தனுசு, 8ஆம் இடம் மகரம். ரிஷபத்திலிருந்து 9ஆம் பார்வையா மகரத்தை பார்க்குறாரு. 8ஆம் இடத்தை. 8ஆம் இடம் அதிர்ஷ்டம். அந்த 8 கூடியவர் தான் உங்களுக்கு பாக்கியத்தில் இருக்காரு. ஆக சனி பார்க்குற இடத்துல இருந்து லாபஸ்தானத்துல இருந்து செய்ய முடியலனாலும் தன்னுடைய விரயஸ்தானமான இடத்த குரு பார்க்கறதுனால அது அதிர்ஷ்டம். கும்பத்துக்கு வந்து பாக்கியத்துக்கு வந்து அஷ்டம ராசி மக வந்து அதிர்ஷ்ட ராசி உங்களுக்கு. மிதுனத்துக்கு மகரம் வந்து 8ஆவது ராசி, அது அதிர்ஷ்டம். அவரே பாக்கியத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுப்பாரு. கண்டிப்பா ஜூன் ஜூலைக்குள்ள உங்களுக்கு நல்ல ஒரு அமௌண்ட் எதிர்பாராத விதமாக ஒரு அதிர்ஷ்டம் உண்டு. எதிர்பாராத அந்த பணம் உங்களை வந்து சேரும். மகிழ்ச்சி அடைவீர்கள். அப்படி எதிர்பாராத பணம் வந்தால் வாட்ஸ்அப்பில் தகவல் சொல்லுங்க. சரிங்களா? ஏன்னா இப்போ பிரச்சனையோடு இருக்கீங்க. அதிர்ஷ்டம்னு நான் சொல்லியிருக்கேன். யாரை நம்பி? எம்பெருமான் முருகனை நம்பி, திருச்செந்தூர் குரு பகவான் வடிவத்தில் இருக்க முருகப்பெருமான் நம்பி சொல்கிறேன். நீங்கள் இப்போ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க. அதனால அந்த பரிசு தொகை உங்களுக்கு வந்து சேரும். ஊக்கத்தொகை வந்து சேரும். பென்ஷன் வராமல் இருந்துச்சுன்னா அது வந்து சேரும். சொத்து பிரச்சனை சால்வ் ஆகும். இடப்பிரச்சனை, வீட்டில் நிம்மதியாக இருக்க முடியாது. வீட்டில் திடீர்னு கரண்டை கட் பண்ணிடுவாங்க. வீட்டில் இருக்க முடியாது, சோறுங்க முடியாது நிம்மதியாக. இப்படி பிரச்சனைகள் நடக்கும். இருந்தாலும் கவலைப்படாதீங்க, எல்லாமே சால்வ் ஆகும். ஜூன் மாதத்துக்கு அப்புறம் பிரச்சனைகள்லாம் சால்வ் ஆகிடும். கவலைப்படாதீங்க. வாழ்க வணக்கம்.